இப்போது தண்டு கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே கடுகு 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்துட்டு பொரியல் தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் நல்லா முழுசாக கடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. அதனால் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், அந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இந்த டைமில் 3 காஞ்ச மிளகா 2 பிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். அதையும் காரத்துக்கு வெறும் காஞ்ச மிளகா மட்டும்தான் இதுக்கு. ஒரு 2 நிமிஷம் காஞ்ச மிளகா, வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போது வதக்கியாச்சு. இந்த டைமில் நான் தண்டு கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்டோடு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ கழுவி ஒரு 3 வாட்டி நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியும் இருக்கும், இதுலேயே தண்ணி விடும், அந்த தண்ணியிலேயே வெந்துடும் கீரை. அதனால் தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு அரைக்கட்டு கீரை நான் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கட்டு கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் அலசி சேர்த்துருக்கேன். இது நல்லா தண்ணி விட்டு வரும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கி தண்ணி விட்டுருக்கு. எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணியிலே அது வந்து வதங்கிடும் கீரை. இன்னும் வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்து சேர்க்குறதெல்லாம் சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். இது பாருங்கள், கீரை நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. தண்ணியும் ஓரளவுக்கு வத்திடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது நல்லா வத்தட்டும். இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இன்னும் இந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி நல்லா வற்றி அது சுருளை, கீரை வந்து அப்படியே நல்லா தண்ணி இல்லாமல் சுருளை வந்தோடனே அடுத்து சேர்க்கலாம். கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கட்டும். இது மாதிரிலாம் ஒரு வாரத்துக்கு 3 வாட்டியே நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி இது மாதிரி செஞ்சு கொடுக்கணும். கீரை நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல்
தேங்காய் துருவல் வந்துட்டு கொஞ்சம் நிறைய போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி எல்லாமே வத்திடுச்சு பாருங்கள். சுத்தமாக தண்ணியே இல்லை. சுத்தமாக தண்ணியே இல்லை. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. அது ஒரு வாரத்தில் 3 வாட்டி எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம்.